வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இப்போ கண்ணாடி எடுத்துகிட்டு எங்கள் அப்பா கண்ணாடி நான் போட்டு காமிக்கிறேன். நிறைய பேர் காலையிலேருந்து அங்கே இங்கே போயிருந்தேன், சிறுவாபுரம் முருகன் கோயிலில். அங்கே தெரிஞ்சலாம் உங்கள் அப்பா மாதிரியே இருக்கீங்க நிறைய பேர் சொன்னாங்க. அந்த வீடியோவில் பார்த்துட்டு வெள்ளை தாடிலாம் வளர்ந்துச்சு பேர். வயசாகிடுச்சு, அப்பா மாதிரி ஆகிட்டேன். அப்பா கூட கிடையாது, இப்போ நான் தாத்தா. காலையில் சிறுவாபுரம் முருகன் கோயில் போயிட்டு வந்தேன். காலைல ஒரு 6 மணி எந்திரிச்சிட்டு ஒரு 6:15 கிளம்புனா அங்கே 7:15 போயிட்டேன். வரதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. சாமி நல்லா பார்த்தேன், ஃப்ரீயாக இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. மேக்ஸிமம் ஒரு 10-15 பேர் தான் அந்த கோயிலில். இதே நீங்கள் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை போயிருந்தால் குறைந்த 5 மணி நேரம் அவங்க சாமி பார்க்குறதுக்கு. வண்டி வந்து மெயின் ரோட்டில் விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோ ஷேரோட தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தான் போனோம். ரொம்ப கஷ்டம். அதனால் இன்றைக்கி போனேன். எனக்கு ஒரு டவுட், எப்போ பார்த்தாலும் சாமி தானே. திங்கக்கிழமை பார்த்தாலும் முருகர் தான், செவ்வாய்க்கிழமை பார்த்தாலும் முருகர் தான். செவ்வாய்க்கிழமை விசேஷம், வெள்ளிக்கிழமை விசேஷம் சொல்கிறாங்க. ஆனால் கூட்டம் நிறைய இருக்கேன். நான் எதுக்கு இன்றைக்கி போனேன்னா, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் தான் தம்பியை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி அவன் டிஃபன் தரேன் இல்லையா, அதுக்கோசம் நான் காலியாக இருக்கனால போனேன். முருகர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார்ல, நீ ஏன் செவ்வாய்க்கிழமை வரல, திங்கக்கிழமை ஏன் வரேன்னு கேட்க போகிறாரு. நம்ம திருப்திக்கு சாமியை பார்க்குறோம், ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்காங்க. அந்த கோயில் சிறுவாபுரி முருகன் கோயில் இப்போ வந்து சின்ன திருச்செந்தூர்ன்றாங்க. அந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பயங்கர கூட்டம். ஆனால் அந்த கோயில் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக திருப்பம் இருக்குங்க. 100% இருக்குல்ல சிறுவாபுரி முருகன். நான் 10 வாரம் வேண்டின்னு இருக்கேன். 10வது வாரம் போயிட்டு சுண்டல், கேசரி எல்லாம் கொடுப்பேன். நான் போன வாட்டி அது வந்து அப்போ நான், மீரா, மாயி, உங்கள் ஒய்ஃபு எல்லாம் போயிட்டு அங்கே வந்து 10வது வாரம் போகிறப்போ எல்லோரும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் நான் வச்சுருக்கேன் சாமிக்கிட்ட. இதுதான் மொதல் வாரம் நீங்கள் போயிட்டு வந்தது. இன்னும் 9 வாரம் போனோம். போயிட்டு வந்துட்டு அந்த வேண்டுதல் முடிஞ்சிச்சுன்னா அது தரணும். நான் நினச்சது நடந்துச்சு. ஆமாம், நினச்சதுன்னு சொல்ல கூட நடந்து. செவ்வாய்க்கிழமை போனோம். ஆமாம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, நம்ம வச்ச வேண்டுதல் பழிக்குது. 6 வாரம் தான் போனோம். நான் 10 வாரம் போகிறேன். 6 வாரம் தான் போனோம். 6 வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம இஷ்டம்தான். நான் 10 வாரம் கணக்கு வச்சுக்கிறேன், ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு காலையில் கிளம்புறப்போ வயிறு பிடிங்கிச்சு. பாத்ரூம் கக்கூஸ் போனால் சர்ன்னு தனித்தனியாக போகுது. வயிறு வலி தாங்க முடியல. கோயிலுக்கு போக முடியாதுன்னு இருந்துச்சு. போனால் வெளியே மழை. சரி போகணுன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, மழையில் போயிட்டேன். நைட்டு தூங்குறப்போ எங்கள் ஒய்ஃப் ஒரு பெரிய கொய்யாக்கா ஒன்று கொடுத்தாங்க, கட் பண்ணி. அது சாப்பிட்டேன். காலையில் அப்படியே வயிறு இழுத்து வலிச்சுது. அப்புறம் எல்லாம் இழுத்து போயிடுச்சு. நல்ல காலம் சிறுவாபுரி கோயிலெல்லாம் போயிட்டு வரல. எனக்கு நேராக கோயில் போய் சர்ன்னு ஸ்பீடாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 3 மணி நேரம் ஆச்சு வர்றதுக்கு. போகிறதுக்கு 1 ஹவர், வரதுக்கு 3 மணி நேரம். செம்ம டிராஃபிக். வீட்டுக்கு வந்தேன். இந்த மாதிரி வயிறு கொஞ்சம் கலக்கிச்சு. போயிட்டு வந்த மாதிரி இப்போ நல்லா இருக்குது. அந்த வயிறு வலிச்சு ஃபியூர் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. கீழே தம்பி குளிப்பாட்டி அவனை டிஃபன்லாம் தந்தாச்சு. நான் வரதுல எங்கள் ஒய்ஃப் டிஃபன் தந்துட்டாங்க. குளிப்பாட்டி இப்போ தான் மேலே வந்தேன். இன்னைக்கு மதம் என்ன சமைக்கிறதுன்னு கேட்டாங்க. ஒன்றும் வேணாமா, வெறும் தயிர் சாதம் மட்டும் பண்ணுமா சொல்லியிருக்கிறேன். வயிறுக்கு சிறந்த உணவு இந்த மாதிரி சமயத்தில் தயிர் சாதம் தான். தேங்க்யூ. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். ஓகே, நன்றி.